ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து நீடில்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பிக் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம எப்படி ஃப்ளார் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ரவுண்ட் பீடு அண்டு பிக் சீக்வன்ஸு, சில்க் த்ரெட். இது வந்து பிங்க் கலர். நான் பிங்க் கலர் பிக் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சூயிங் த்ரெட் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நார்மல் ஸ்டிச் போட்டு அந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, பிக் சீக்வன்ஸில் வந்து ஒரே ஒரு ஹோல்ஸ் தான் இருக்கும். பெரிய சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஹோல்ஸ் தான் இருக்கும். அந்த ஒரு ஹோல்ஸில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த ஒரு ஓட்டையை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது நம்ம இதை ஸ்டிச் பண்ணும்போது நம்ம நார்மல் சீக்வன்ஸ் ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்திங்களா, ஒன்னோட அதாவது ஒரு சீக்வன்ஸ் மேலே இன்னொரு சீக்வன்ஸ் வந்து ஓவர்லாப் ஆகி வரும், மேலே வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இதையும் வந்து ஓவர்லாப் ஆகி வர மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதை ஸ்டிச் போட்டு சைடு ஒரு ஸ்டிச் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக சீக்வன்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் மேலே பாதி மட்டும் வரும். இல்லைன்னா முழுசுமே வந்து நம்மளுக்கு அடுக்குன மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஒரு அந்த சீக்வன்ஸ் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் லைன் க்ராஸாக இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்படி போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஓவர்லாப் ஆகி வர்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலேயே நிறைய கலர் வெரைட்டிஸு இருக்குது. சரிங்களா? ப்ளூ, பிங்க், எல்லோ, ரெட்டு, அந்த மாதிரி நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் என்ன கலர் நம்மளுக்கு யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளார் பண்ணணுமோ அந்த ஃப்ளார் வந்து அந்த கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னா பாருங்கள், கடைசியாக சீக்வன்ஸை ஃபஸ்ட்டு சீக்வன்ஸுக்கு உள்ளே நகர்த்தி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? உள்ளே நகர்த்தி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு லேயர் வந்து உள்ளே கொடுத்துக்கிறேன். நம்ம இது எவ்வளோ லேயர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம ஃப்ளவரோட சைஸை பொறுத்து நம்ம இது லேயர்ஸ் வந்து நிறையா கொடுக்கலாம், ஜாஸ்தி கொடுக்கலாம், நிறையா கொடுத்துக்கலாம், இல்லைனா கம்மியாக கொடுத்துக்கலாம். எவ்வளோ லேயர்ஸ் வேணுமோ அவ்வளோ லேயர்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் கடைசி சீக்வன்ஸ் வைக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் விட்டு தான் நம்ம வைக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரே ஈவனாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம வந்து அந்த பிக் சைஸ் ரவுண்ட் பீட் எடுத்தோம் இல்லையா, அது வந்து சென்டரில் ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி ரவுண்டாக சர்க்கிள் ஷேப்பில் சுற்றி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இதில் வந்து சென்டரில் எது வேணாலும் ஸ்டோன் கூட ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லும் வந்து ரவுண்ட் பீட் கொடுத்துக்கலாம், இல்லை ஜர்தூசி கொடுக்கலாம், எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அது வந்து நம்மளோட ஆப்ஷன் தான். இதுக்கு பதில் பேர்ல் பீடு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி சுற்றி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்தது அதோட அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது அவுட்லுக்கு. இதை வந்து நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.